தேவனுக்கே மகிமை. சரித்திரத்திலிருந்து சத்தியம். சரித்திரம் இல்லாமல் சத்தியம் இல்லை. சத்தியத்துக்கு ஆதாரமே சரித்திரம். 3. மோசே பழைய ஏற்பாட்டு மார்க்கத் தலைவன், இயேசு புதிய ஏற்பாட்டு மார்க்கத் தலைவர். 2. பார்வோன் அனைத்து ஆண் பிள்ளைகளையும் கொல்ல கட்டளையிட்டான். மோசே கொல்லப்படவில்லை, கொல்ல முடியவில்லை. ஏரோது 2 வயது ஆண் பிள்ளைகளை கொல்ல கட்டளையிட்டான். இயேசு கொல்லப்படவில்லை, கொல்ல முடியவில்லை. 3. பார்வோனையும் அவன் சேனையையும் செங்கடலிலே மோசே முறியடித்தார். அதாவது எகிப்தை வென்றார். இயேசு உலகத்தை வென்றார். இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. 4. மோசே அரமனை வாழ்வை வெறுத்து தேவ ஜனங்களோடு உள்ள துன்பத்தை தெரிந்து கொண்டார். இயேசு பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்தார். 5. மோசேயோடு தேவன் முகமுகமாய் பேசினார். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. அவரை கண்டவர் குமாரனே, இயேசுவே. தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 6. மோசே பூமியில் உள்ளவர்களில் சாந்த குணம் உள்ளவன். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்கிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 7. மோசேயின் ஊழியம், லேவி ஆசாரிய முறைமையின் ஊழியம். இயேசுவின் ஊழியம் மெல்கிசேதேக்கின் முறைமையின் ஆசாரிய ஊழியம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவிக்கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டிருந்தல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவது என்ன? 8. மோசே கொண்டு வந்தது நியாயப்பிரமாணம், இயேசு கொண்டு வந்தது அன்பின் பிரமாணம், ஆவியின் பிரமாணம். 9. ரோமர் 7ஆம் அதிகாரம் நியாயப்பிரமாணம், ரோமர் 8ஆம் அதிகாரம் ஆவியின் பிரமாணம். 10. நியாயப்பிரமாணத்திலே நான் நிர்பந்தமான மனிதன் என்று பவுல் ஓலமிடுகிறார். ரோமர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆவியின் பிரமாணம், அன்பின் பிரமாணத்திலே கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சவால் விடுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். 11. மோசேயை விசுவாசித்தால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். அவன் எழுதின வேத வாக்கியத்தை விசுவாசித்தால் நான் சொன்ன வசனத்தையும் விசுவாசிப்பீர்கள். யோவான் 5ஆம் அதிகாரம் 46-47 வசனம். 12. மோசே எழுதினதை நாம் வாசிக்கலாம், இயேசு சொன்னதை நாம் கேட்கலாம். காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார் என்று பேதுரு எழுதுகிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1 முதல் 10 13 முடிய ஒரு எக்கால சத்தம் தொனிப்பதை யோவான் கேட்கிறார். அந்த சத்தத்தை பார்க்கும்படியாக திரும்புகிறார். சத்தத்தை கேட்கலாம், பார்க்க முடியாது. இங்கு யோவான் சத்தத்தை கேட்பது மட்டுமல்ல, காண்கிறார். அவர் காண்பது என்ன? நிலையங்கி தரித்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை அவர் காண்கிறார். அவர் தலைமுதல் பாதம் வரைக்கும் யோவானுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இதுவே கிறிஸ்துவின் பூரணம். 1. அவர் தலை தங்கமயமாயிருக்கிறது. 2. அவர் தலைமயிர் சுருள் சுருளாயும் காகத்தைப் போல கருமையுமாயிருக்கிறது. 3. அவருடைய கண்கள் புறாக்கண்களுக்கு ஒப்பானவை. அவருடைய கண்கள் பாலில் கழுவப்பட்டவை. அவருடைய கண்கள் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவை. 4. அவர் கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திகள். அவர் கன்னங்கள் வாசனையுள்ள புஷ்பங்கள். 5. அவருடைய உதடுகள் லீலி புஷ்பத்தை போன்றது. வாசனையுள்ள வெள்ளை போலம் அதிலிருந்து வடிகிறது. 6. அவர் கரங்கள் படிக பச்சை பதித்த பொன் வளையல்கள். 7. அவர் அங்கம் இந்திரநீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான ஏனை தந்தம். 8. அவர் கால்கள் பசும்பொன் ஆதாரங்களில் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்கள். 9. அவர் ரூபம் லீபோனைப் போலவும் கேதுருக்களைப் போலவும் சிறப்பாயிருக்கிறது. 10. அவர் வாய் மிகவும் மதுரமாயிருக்கிறது.
என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? 1 கொரிந்தியர் 6:15. இயேசுவின் அனைத்து அவயவங்களும் நம் அவயவங்கள் என்று பவுல் எழுதுகிறார். அது அவர் வாழ்வது போல நாம் வாழ்வதாக இருக்கிறது. நம்மை காண்கிறவர்கள் அவரை நம்மில் காண வேண்டும். கிறிஸ்துவை முழுவதும் நாம் பிரதிபலிக்க வேண்டும். இதுவே இயேசுவின் திருமேனியில் நாம் கண்ட போதனை. எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த சாட்சி எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியில் எங்கும் கிறிஸ்துவின் முழு அவயவங்களையும் நம்மோடு இணைத்த பவுல் கிறிஸ்துவின் அனைத்து அவயவங்களிலும் நம்மை ஒரு அவயவம் என்று குறிப்பிடுகிறார். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியாய் அவயவங்களுமாயிருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 12:27. இது சரீரமாகிய சபையிலே நமக்கு கொடுக்கப்படும் வேலையை வெளிப்படுத்தும். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே நாம் ஒரு அவயவம் என்றால் அது நமக்கு கொடுக்கப்படும் வேலை, ஊழியம். ஒவ்வொரு அவயவங்களும் சரீரத்திலே இணைந்து அதனதன் வேலைகளை செய்து கொண்டிருக்கும். நீங்கள் கிறிஸ்துவின் சபையிலே இணைந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை, ஊழியங்களை செய்ய வேண்டும். சரீரங்களில் அவயவங்களில் ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் அவைகள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படிக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவயவங்கள் இணைந்து ஒற்றுமையாய் செயல்படுவது சரீரத்தின் பலனும் ஆரோக்கியமுமே. எபிரேயர் 10:5-6-7 இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சரீரம் ஆயத்தமாக்கப்பட்டதாக பவுல் எழுதுகிறார். அந்த சரீரத்திலே புஸ்தக சுருளில் எழுதப்பட்டதை அவர் நிறைவேற்றினார். ரோமர் 12:1-2 நம் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுவே புத்தியுள்ள ஆராதனை. நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தத்தை நம் சரீரத்திலே நிறைவேற்ற வேண்டும். அப்படியானால் நம் மனம் புதிதாக்கப்பட்டு நம்முடைய சரீரம் மறுரூபத்தை அடையும். அற்பமான சரீரம் மகிமையின் சரீரமாக மாறும். பலவீனமுள்ள சரீரம் பலமுள்ள சரீரமாக மாறும். ஜென்ம சரீரம் ஆவிக்குரிய சரீரமாக மாறும். அழிவுள்ள சரீரம் அழியாமையுள்ள சரீரமாக மாறும். சாவுக்கேதுவான சரீரம் சாவாமையுள்ள சரீரமாக மாறும். இப்படி மரணம் ஜெயமாக விழுங்கப்படும். இந்த கூடாரத்திலே நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாயிருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். 2 கொரிந்தியர் 5:2-3-4 ஆதாமும் ஏவாளும் நிர்வாணிகளாய் இருந்தாலும் வெட்கப்படவில்லை. இப்பொழுது நான் நிர்வாணியாய் இருக்கிறபடியினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்கிறான். ஆதாம் ஒளித்து கொண்டான் என்பது ஒளிவு மறைவுக்குள் சென்றான் என்பதே. அதாவது ஒளித்து கொண்டான், மறைத்து கொண்டான் என்பதே. ஒளிவு மறைவு இல்லாத வாழ்க்கையே பிரகாசமானது. மலையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். நாம் பகலுக்குரியவர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகள். இரவுக்கும் இருளுக்கும் உரியவர்கள் அல்ல. இரவு என்பது மறைந்திருப்பது, இருள் என்பது ஒளித்திருப்பது. ஒளிவு மறைவு இல்லாததே பகலும் வெளிச்சமும். 1 தெசலோனிக்கேயர் 5:5. நீதியை வெளிச்சமாகவும் நியாயத்தை பட்டப்பகலாகவும் விளங்க பண்ணுகிறார். சங்கீதம் 37:6. நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன் என்பது யோபின் வாழ்க்கை. நிர்வாணியாய் காணப்பட மாட்டோம் என்பது பவுலின் வாழ்க்கை. அது நம்முடைய சரீர மீட்பை அடைந்து கொள்வது. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? 1 கொரிந்தியர் 6:15. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். இந்த சரித்திரங்களுக்கும் சத்தியங்களுக்கும் ஒப்பு கொடுப்போம். ஆமேன்.